வணக்கம் நண்பர்களே, அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அதாவது அரிசி மாவு மாடுகளுக்கு பயன்படுத்தலாமான்னு சொல்லிங்க. அரிசி மாவு பயன்படுத்தலாமுங்க, ஆனால் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்க. பாருங்கள், நான் என்னோடய அடர் தீவனம் வச்சுருக்கிறேன் பாருங்கள். மாடுகளுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க. வைக்கிறது பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக வைக்கும்போது இந்த மாதிரி மாடுகள் அது ஊரா இந்த மாதிரி கடிச்சு சாப்பிடுங்க. அதாவது தண்ணி நிறையா வச்சோம்னா அது உறிஞ்சி குடிக்கிற மாதிரி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கடிச்சு சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் மாடு எப்படி சாப்பிடுது. நான் போடுறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, அடர் தீவனம்னா அரைச்ச பருத்தி விதை, எஸ்கேஎம் ஃபீடு, மக்காச்சோள மாவு, இது மட்டும் தான் கொடுப்பணுங்க. அரிசி மாவு பெருசாக நான் விரும்புகிறது இல்லைங்க. அரிசி மாவு போடும்போது நீங்கள் பால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குங்க ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அரிசி மாவு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா மாடுகளுக்கு கண்டிப்பாக ஜீரண பிரச்சனை வருதுங்க. யூஸ் பண்ணலாங்க, கம்மியாக இன்றைக்கி இருக்கிற கமர்ஷியல் உள்ள இதில் பார்த்திங்கன்னா நம்ம விற்கும் ஃபீடுகளோட அடர் தீவனத்தோட விலைவாசி அதிகமாக்கிறதுனால அரிசி மாவு கொஞ்சம் பயன்படுத்தலாமுங்க. பயன்படுத்தினாலும் ஒரு மாட்டுக்கு அதிகபட்சம் ஒரு நேரத்துக்கு ஒரு 1/4 கிலோலேருந்து அரை கிலோக்குள்ளே பயன்படுத்தலாமுங்க. அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் அதிகமாக பயன்படுத்திடுறதையும் ஒரு 300 கிராம் 400 கிராமுக்குள்ளே மட்டும் பயன்படுத்துங்க. அதிகமாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜீரண பிரச்சனை வருங்க. ஏன்னா நான் பயன்படுத்துறது இல்லைங்க, என்னோடய பண்ணையில் நான் அரிசி மாவு பயன்படுத்துறது இல்லை. நான் அரிசி மாவு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா பாலோட தன்மை ரொம்பவுமே தண்ணிமாக இருக்குங்க. ரேட்டு வராதுங்க. பால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அரிசியில் ஜீரண பிரச்சனை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுங்க. அதனால் அரிசி மாவு நான் பயன்படுத்துறது இல்லை, ஆனால் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலைங்க. எவ்வளவுனா ரொம்ப கம்மியான அளவு தான் அரிசி மாவு நீங்கள் பயன்படுத்தணுங்க. அது நீங்கள் அரைச்சி ரொம்ப நேரம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கணுங்க. பச்சை மாவை பயன்படுத்திடாதீங்க. அப்போவே நீங்கள் போட்டு பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அது ரொம்ப பெரிய ஜீரண பிரச்சனை வரும். ஏன்னா என்னோடய நண்பர் ஒருத்தர் என்னோடய யூடியூப் சேனல் வழியாக எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாருங்க. அதாவது கண்டினியூ ஒரு 10 நாள்லேயே அவர் அரிசி மாவு பயன்படுத்துறதுனால ஜீரண பிரச்சனையாகி மாட்டுக்கு ரொம்ப முடியாமல் 2-3 டைம் பார்த்திங்கன்னா டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு ஆகிருக்குங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அரிசி மாவு கம்மியாக பயன்படுத்தணும். அவர் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திட்டாருங்க. ஆகையால் நீங்கள் அரிசி மாவு பயன்படுத்திங்க, தப்பு சொல்லலை. ஆனால் ரொம்ப குறைவான அளவு பயன்படுத்தணுங்க. அது நீங்கள் சொசைட்டிக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரேட்டு நான் வராதுங்க. அரிசி மாவு பயன்படுத்தினா தண்ணிமாக இருக்குங்க. பால் கொஞ்சம் சேர்ந்து வரும். ஆனால் ரொம்ப வெள்ளை கலரில் நீங்கள் பார்த்தா தண்ணி மாதிரி வருங்க. ஃபேட்டஸ் ரொம்ப கம்மியாக வருங்க. நீங்கள் பார்த்தா ரேட் வைஸும் கம்மி, மாட்டுக்கும் தொந்தரவுங்க. ஆகையால் நீங்கள் அரிசி மாவு பயன்படுத்துறது முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. இல்லை நாங்கள் ரேட் வைஸாக நீங்கள் அடர் தீவன செலவு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க. நன்றி நண்பர்களே. இதுபோல் நீங்கள் உங்களோட தகவல் உங்களுக்கு தேவையான தகவல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாமுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்குங்க. நன்றி நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே நான் என்னோடய பண்ணையில் நான் என்னோடய மாடுகளுக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோடய தகவல் ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் அந்த தவறுகளை சொல்லலாம். இல்லை உங்களோட முறைகளையும் எங்களுக்கு சொல்லாங்க. கண்டிப்பாக அதை மக்களுக்கு சென்றடையுமாறு நாம் செய்யலாம். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனே போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. நீங்கள் அனைத்து தகவலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாமுங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.